வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற கருடன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, தேனி மாவட்டம் கோம்பையில் புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த இன்ஸ்பெக்டர் சமுத்திரக்கனி அவர் வேலைக்கு ஜாயின் பண்ண அடுத்த 90 நாட்கள்லேயே எனக்கு இந்த வேலை வேணாம், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட மேலதிகாரிகிட்ட சொல்கிறாரு. பட் அந்த மேலதிகாரி அதை அக்செப்ட் பண்ணலை. நீ எதுக்காக ரிசைன் பண்ணுற அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான ரீசனை ரிப்போர்ட்டாக எழுதி கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் அதை அக்செப்ட் பண்ணணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ சமுத்திரக்கனியும் அந்த 90 நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதுறாரு. ஸோ அவர் எழுதுகிற அந்த ரிப்போர்ட் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த ரிப்போர்ட்டில் சமுத்திரக்கனிக்கும் உன்னி முகுந்தனுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அதே நேரம் உன்னி முகுந்தனுக்கும் சூரிக்கும் இடையில இருக்கிற அண்ணன் தம்பி பாசம் அண்டு இவங்களுக்கு இடையில ஏற்படுற சில மோதல்கள், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு அப்படின்னு பல சம்பவங்கள் சமுத்திரக்கனி எழுதக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் சூரியோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யதார்த்தமான, அதே நேரம் தான் அண்ணனா நினைக்கிற உன்னி முகுந்தனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல் ஆளாக முன்னாடி வந்து நிற்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருந்த சூரியை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி உன்னி முகுந்தன் அவரை தம்பி மாதிரி பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது சூரிக்கிட்ட ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தனும் சசிகுமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதால சசிகுமார்கிட்டையும் சூரிக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ சசிகுமார் ஃபேமிலிக்கிட்டையும் அட்டாச்சாக தான் இருக்காரு. ஸோ அவங்களுமே சூரிய தன்னோட குடும்பத்தில் ஒருத்தனாக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் சூரி யார் பக்கம் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சசிகுமார் பொறுத்தவரை வழக்கம் போல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கெத்தான சில ஆட்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தனுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. பட் ஸ்லாங் மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை, சில இடங்களில் பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா குழந்தைய ஜீப்பில் இருந்து தூக்கிட்டு வந்து சூரி கதறி அழுவார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லென்த்தியான டயலாக்கை மூச்சு விடாமல் பேசி தேட்டரில் கைத்தட்டல் வாங்குற அந்த சீனுமே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் இன்டர்வலில் ஒரு தரமான சம்பவத்தை வச்சு ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பொறுத்தவரை அவங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கல அப்படின்னாலுமே கிடைச்ச 1-2 காட்சிகள்லையுமே நல்லாவே எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சூரி கிட்ட எமோஷ்னலாக சில வசனங்கள் பேசுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பார்த்த ஸ்டோரி தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸில் சூரியோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ அது எல்லாமே தான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சூரிக்குள்ளே இப்படி ஒரு நடிப்பு அரக்கன் இருக்கானா அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வியந்து பார்க்குற மாதிரி டைரக்டர் துரை செந்தில்குமார் சூரியோட அந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் பொறுத்தவரை ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஆப்டாக இருந்துச்சு. மியூசிக் வேறு யாரும் பண்ணலை, நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ வழக்கம் போல் அவர் வில்லேஜ் ஸ்டோரிக்கு எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் போடுவாரோ அதே மாதிரி தான் மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு படி மேலே நல்லாவே இருக்குது. நிறைய சீனை அந்த மியூசிக் தான் எலிவேட் பண்ணி காமிக்குது. ஸோ மியூசிக் பக்காவாக இருக்குது. என்னடா இவன் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறானே, அப்போ படத்தில் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படத்தில் நெகட்டிவ் இருக்குது, பட் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் இந்த படத்தோட கதையை பாதிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதால அந்த நெகட்டிவுமே இங்கே பாசிட்டிவாக தான் ஆகுது. ஸோ அதனால தான் நான் நெகட்டிவ் அதிகமாக சொல்லலை. ஸோ விடுதலையை தொடர்ந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த கருடன் படமும் சூரிக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு டீசெண்டான அதே நேரம் ஆக்ரோஷமான ஒரு ரூரல் ஆக்ஷன் படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 3/5. ஸோ இது என்னோட தனிப்பட்ட ரேட்டிங். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சினிமா படங்களோட விமர்சனங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.